முதியோர் இல்லத்திலேயே தங்கிவிடலாம் என்று நினைக்கிறேன். நடிகர் சிவகுமார் முதியோர் காப்பகத்தை திறந்து வைத்து பேச்சு. சூலூர் அருகே லட்சுமநாயக்கன் பாளையத்தில் வள்ளலார் இயற்கை நல்வாழ்வு அறக்கட்டளை சார்பாக புதிய முதியோர் காப்பக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. நடிகர் சிவகுமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கட்டடத்தை திறந்து வைத்து பேசினார். அப்போது சென்னையில் இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க நானும் கூட இங்கேயே தங்கிவிடலாம் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். இது அங்கிருந்த முதியோர்கள் அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே சுல்தான்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட லட்சுமிநாயக்கன் பாளையம் பகுதியில் வள்ளலார் இயற்கை நல்வாழ்வு அறக்கட்டளை சார்பாக முதியோர் இல்லம் ஒன்று உள்ளது. இங்கு புதிய கட்டிடம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த கட்டிடத்தில் 16 அறைகளுக்கு மேலாக அனைத்து வசதிகளுடன் கூடிய கட்டிடமாக அமைந்துள்ளது. இந்த கட்டிடத்தை நடிகரும் ஓவியருமான சிவகுமார் திறந்து வைத்து பேசினார். முதியோர் இல்ல அறைகளை பார்த்தவுடன் ஆச்சரியப்பட்ட நடிகர் சிவகுமார், நானும் கூட இங்கேயே தங்கிவிடலாம் என்று நினைக்கிறேன். சென்னையில் உள்ள பிரச்சனைகளை விட்டுவிட்டு இங்கேயே தங்கி நிம்மதியாக இருக்கலாம் என அனைவரின் முன்னிலையும் நகைச்சுவையாக பேசினார். இது முதியோர் இல்லத்தில் தங்கி இருக்கும் முதியோர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது. மேலும் அங்கிருந்த அவர்களுக்கு ஆச்சரியத்தையும் கொடுத்தது. மிகவும் புகழ்பெற்ற நடிகரான சிவகுமார் தான் முதியோர் இல்லத்தில் தங்கி ஓய்வெடுக்க விரும்புகிறேன் என்று கூறியது வியப்பை ஏற்படுத்தியது. ஏனெனில் தமிழகத்தில் அடுத்தடுத்த படங்களில் ஹீரோக்களாக முன்னணி நடிகர்களாய் வலம் வரும் சூர்யா மற்றும் கார்த்திக் ஆகியோரின் தகப்பனாரான நடிகர் சிவகுமார் இவ்வாறு முதியோர் இல்லத்தில் தங்க விரும்புவதாக கூறியிருப்பது அனைவரிடத்திலும் பேசும் பொருளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்து கூட மகப்பேறு குழந்தை பேர் இல்லாத பெரியவங்க இருக்காங்க. புரியுதா? வாரிசுகள் யாரையும் போறதில்லை, இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. 80 வயசு புருஷனுக்கு 80 வயசு, பொண்டாட்டிக்கு 75 வயசு இருக்கு, அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்க வயசான காலத்தில் எங்கே போவாங்க? அவங்களுக்கு தான் இந்த முதியோர் இல்லம். புரிஞ்சுங்களா? ஒரு ரோட்டை வர வந்து தங்க முடியாது. அந்த மாதிரி பிள்ளை பேரே இல்லாமல் குழந்தை பாக்கியமே இல்லாமல் 80 வயசு 90 வயசு ஆனவங்க ரோட்டை போய் செத்து போக முடியாது. அது மாதிரி அனாதையாக சாகக்கூடாதுக்காக தான் இந்த முதியோர் இல்லத்தை இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ரெண்டாவது இன்னொரு குரூப் ஒன்று இருக்குது. பசங்களை பெற்றுட்டோம், 2 பையன் 3 பையன்லாம் இருப்பான். அந்த எல்லா பையனுமே உருப்படியான பையலாக உதவாக்கார பையலாக இருப்பான். ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டான், ஒழுங்காக வேலைக்கு போயிருக்க மாட்டான். அவனுக்கே சாப்பாடு குழந்தைகள், அவன் பொண்டாட்டி வரலுக்கு இந்த பிரச்சனை 4 குழந்தைகளை பற்றிட்டாங்க. குழந்தைகளுக்கு சோறு போட முடியாது, இவனுக்கு சாப்பாடு குழந்தைகள. இந்த நேரத்தில் வயசான கிழவை வீட்டில் வச்சுக்க முடியுமா? நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிய சம்சாரத்துக்கு தான் பெற்ற குழந்தைகளுக்கு சோறு போட முடியாத நிலைமையில் ஒரு பரிதாபத்துக்கு நிலைமை இருக்கா பாருங்க. அந்த மாதிரி பரிதாபமான பிள்ளைங்க அந்த தாய் தேர்மை கொண்டாந்து நீங்கள் விட்டுடலாம். கரெக்டாப்பா? அந்த மாதிரி ஆளுக்காக தவிர மற்ற எல்லாரும் கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தில் தோன்றதுக்கு இப்போ உட்காந்துருக்கீங்கள, நீங்கள்லாம் உங்கள் அம்மா அப்பாலாம் நீங்கள் பிறந்திருப்பீங்களா? அதாவது கடவுளுங்கிறதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணதான். கடவுள்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு மாபெரும் சக்தி அது. கடவுள் நாம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் கண்கண்ட அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம்னு சொல்லியிருக்கான். உங்கள் அம்மா அப்பா தான் முதல் கடவுள். இவங்க 2 பேர்ல நீங்கள் பிறந்துக்கவே முடியாது. அப்போ நான் எனக்கு ஒரு அப்பா இருந்தால், அப்பா பெரிய அறிவாளி, பெரிய ஞானஸ்தன். ஆனால் 10 மாதம் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா விதவியாகும் போது எங்கள் அம்மா வயசு 32 வயசு. அதான் ஒரு நல்ல ஞாபகம் வச்சுங்க. நான் இன்னைக்கு காலையில் கூட பேசிட்டு வந்தேன். 32 வயசுல விதவியாகி எங்கள் அம்மா 50 வருஷம் தனிப்பட்ட பொம்பளையாக வாழ்ந்து எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கி விட்டுட்டு 80 வருஷம் போயிருக்காங்க. இங்கே இருக்கிற எந்த ஆம்பளையாவது பொண்டாட்டி போனதுக்கு அப்புறமா 15 வருஷம் வாழ்ந்துன்னு காட்ட முடியுமா? காட்டுங்க. மனைவியை போனதுக்கப்புறம் 15 வருஷம் நான் கம்பீரமாக வாழ்ந்துருக்கேன்னு சொல்கிறவங்க நீங்கள் 10,000 கூட ஒரு ஆள் பார்க்க முடியாது. மனைவிலாம் வாழ முடியாது. அதே மாதிரி எங்கள் அம்மா புருஷன் போயிட்டான், சௌரியமாக போச்சுன்னு ஒரு எருக்கும்பாலையும் கள்ளிப்பாலையும் எருக்கு செடியை உடச்சி ஆலைப்பால் கொடுத்துருந்தோம்னா நான் எங்கள் அக்காவும் அன்றைக்கே போயிருப்போம். இல்லை, சாமி கொடுத்த குழந்தைகளை கொல்லக்கூடாதுக்காக எங்கள் அம்மா அந்த பஞ்ச காலத்தில் படிப்பு கிடையாது. எங்கள் அப்பா ஒரு குறைக்காடு ஒரு 8 ஏக்கரா வாங்கி வச்சு போயிருந்தான். அந்த குறைக்காட்டில் காலையில் எழுந்தோடனே 6 மணிக்கெல்லாம் பொழுது கிளம்ப முன்னாடி எங்கள் அம்மா போயிடுவான். அப்போ சூரிய அஸ்தமாயிட்டு வரும். எங்கள் அம்மா ஒரு நாள் கூட எனக்கு சோறுடி நான் பார்த்தில்லை. ஒரு நாளுக்கு சோறுடி பார்த்தில்லை. எங்கள் அம்மா ஒரு நாள் புது புடவை கட்டி பார்த்தில்லை. எங்கள் அம்மா குளிச்சு நான் பார்த்தில்லை. அதே மாதிரி எங்களை வளர்க்கும் போது கூட தீபாவளி பொங்கல்லாம் பணக்காரங்க பண்டிகைப்போ அது அடிக்கடி வரும்.
அந்த மாதிரி பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் அந்த துணி எடுத்து கொடுக்க முடியாது. ஒரு சட்டை ஒரு ட்ராயரு 2 சட்டை 2 ட்ராயர் எடுத்திருக்கேன். கிழிஞ்சி போனால் சொல்ல உடனே கூட்டி போய் எடுத்து கொடுக்குறேன். சும்மா வந்து நிறையெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு ட்ராயர் இன்னைக்கு போடுவேன், இன்னைக்கு நைட்னால துவைச்சி போட்டு நாளைக்கு யூஸ் பண்ணுவேன். நேற்று துவைச்சி போட்டது நாளைக்கு யூஸ் பண்ணுவேன். ஒரு 2 ட்ராயர் 2 ஆஃப் ட்ராயர், அதுதான் நான் எஸ்எஸ்எல் வரைக்கும் மாற்று துணியாக வச்சு படித்தது. தாங்க முடியல. ஒரு 6-7 வயசு இருக்கும்போது காலையில் எழுந்தோடனே இந்த பக்கத்தில் பெரும்பாலும் எனக்கு அடுத்த தலைமுறை ஆளுங்க காலையில் வந்து சோளச்சோறு எங்கள் பற்றி ஜாஸ்தி பண்ணுவாங்க. மஞ்சள் சோளம் இல்லை, வெள்ளச்சோள சோறு நிறைய இப்போ காலையில் பண்ணுவாங்க. நைட்டை தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது அடிபத்தில் தேவச்சோறுன்னு பேர். அடிபத்தில் தேவச்சோறு கொடுப்பாங்க. வீட்டில் எப்படி எல்லாரும் வீட்டில் ஒரு மாடு இருக்கும். அந்த மாட்டிலேருந்து பால் கறந்து பாலை காய வச்சு இன்றைக்கெல்லாம் எந்த மாட்டு பால் இருந்து நீ தயிர் இருந்தால் தொட்டோன்னு கவுந்துடுது. அது வந்து எருமை தயிர் மாதிரி சட்டியை திரும்பினா கூட உள்ளே ஒட்டிகிட்டு இருக்கும், அந்தளவுக்கு தயிர் இருக்கும். அந்த மாதிரி தயிர் போட்டு இந்த தீவச்சோத்தை ஒரு 2 கை போட்டு சாப்பிட்டு அதான் காலையில் எங்களுக்கு டிஃபன். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தாங்க முடியாமல் ஒரு நாள் பொங்கச்சோறு போட முடியாமல் ஏன் பெற்றேன். பொங்கச்சோறு போட முடியாமல் ஏன் பெற்றேன். எங்கள் அம்மா யார்கிட்ட போய் சொல்லுவான், ஒன்றும் சொல்ல முடியல. எப்படியே இரவு வாங்கி ஒரு பிடி அரிசி சாதத்தை பள்ளிக்கட்டை போகிற அன்னைக்கு மட்டும்தான். பள்ளிக்கட்டு போகிற அன்னைக்கு ஒரு பிடி அரிசியில் மத்தியானம் சாதம் பண்ணி அரிசி பருப்பு சாதம், அந்த சாதம் பண்ணி அந்த சாதம் சூப் போசியில் போட்டு கொடுப்பாங்க. நைட்டு வந்தோடனே வழக்கம் போல் தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, நரிப்பயிறு யார் பார்த்துருக்கீங்க? ஓ, எல்லாருக்குமே நரிப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, பாசிப்பயிறு இதில் சுண்டல் பண்ணி அதை தாளிச்சிட்டு கருப்பட்டி 2 சுண்டு கருப்பட்டியும் இவ்வளவு சுண்டல் தான் நைட் சாப்பாடு. இல்லைன்னா ராகி தோசை, சோள தோசை. இன்னைக்கு தான் அது மில்லட் ரைஸ்னு புறமா சொல்லிடுறீங்க. இதுதான் எங்களுக்கு சாப்பாடு. இப்படி ஆரம்பித்து எஸ்எஸ்எல்சி முடியும் போது ஒரு சின்ன சிக்கல் ஒன்று வந்துச்சு. அதாவது நாங்கள் படித்த காலத்தில் இலவச பள்ளியெல்லாம் கிடையாது. கலங்கலில் படிக்கும்போது 1ஆம் கிளாஸ்க்கு ₹1, 2ஆம் கிளாஸ் ₹2, 3ஆம் கிளாஸ் ₹3, 4ஆம் கிளாஸ் ₹4 ப்ரைவேட் பள்ளிக்கூடம். போன வாரம் கூட போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன். அது கல்மண்டம் இன்னும் இருக்குது. எனக்கு நான் படித்த கல்மண்டமும் இன்னும் கலங்கல்ல இருக்குது. போன வாரம் போய் பசங்களோட போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன். இந்த கல்மண்டத்தில் ஒரு வாத்தியார் ப்ரைவேட் படிக்க சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து அந்த காலத்து இன்டர்மீடியட்டில் டாப்பில் வந்தாள். அந்த வாத்தியார் வந்து கணக்கு சொல்லி கொடுப்பார். வீசம் வாய்ப்பாடுன்னா இந்த உட்காந்துக்கார பெரியவர், அவருக்கு ஒரு தெரியல. எனக்கு 1/16 வீசம் வாய்ப்பாடு. நாகராஜி தெரியுமா? தெரியாது இல்லையா நாகராஜிக்கு? ஓகே. இப்போ சொல்ல 11 மேடையில் சொல்லியிருக்கிறேன். கால் அரைக்கால் காசுக்கு 4 கால் கத்திரிக்காய், கால் அரைக்கால் காசுக்கு 4 கால் கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. மேடைகளுக்கு சேர்த்து சொல்ல, மேடைகள்லாம் உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். கால் அரைக்கால் காசுக்கு 4 கால் கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய் சொன்னீங்கன்னா இந்த பாருங்க 5000 ரூபாய் கையில் எடுத்து கொடுக்குறேன். நீங்க யாரு சாமி? நீங்க எல்லா கை தப்பா சொன்ன நீ கொடுக்குற 5000 ரூபாய் கொடுக்கணும். தப்பா நீ 5000 ரூபாய் கொடுக்கணும். எது கரெக்டா சொல்லு. 11 படம் நீ காசு கொடுங்க, காசு கொடுக்கணும். சொல்லுங்க, யாரா சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. படைப்படிக்கு தான் காசு கொடுக்கணும். 5 பேர் தப்பா சொல்லுங்க, 5 பேர் ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். சொல்லுங்க, யாரோ ஒரு நாள் சொல்லுங்க. இந்த கணக்கெல்லாம் வந்து 4 4 காலக்கா காசு 4 அரைக்கா கத்துக்கா 1 காசு ஜாஸ்தி இல்லையா? இப்ப 4 காசு கோமடியா இருக்கே. என்ன கணக்கு என்ன பாரு. இது வந்து இந்த கணக்கை போட சொல்லி 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது சொல்லி கொடுத்து இங்க சூரூர் அனுப்பினார். சூரூர் பள்ளிக்கூடத்தில் 6, 7, 8 3 வகுப்புக்கு 2.25 ஃபீஸ். மாச ஃபீஸ் வந்து 2.25 ரூபா. அப்புறம் 9, 10, 11க்கு ஃபீஸ் வந்து 5.25 ரூபா ஃபீஸ். புரியுது உங்களுக்கு? நான் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் நான் ஃபீஸ் கட்டி படித்தேன் 375 ரூபா. எனக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டி இப்போ சூரூர் கோயம்புத்தூர் மெட்ராஸில் காட்சியோட குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ப்ரீகேஜியில் கணக்கிலேயே வராது. ப்ரீகேஜிக்கு 2 லட்சம் கட்டிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கட்டிடுறாங்க. இது பாருங்க, 17 வயசு வரைக்கும் நான் படிக்கிறதுக்கு எனக்கு நான் ஃபீஸாக கட்டினேன் 375 ரூபா. இப்போ